நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். ஆமா, அவங்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி புரிய வச்சு அவனை இங்க கூட்டிக்கிட்டு வரணும். அதுக்கு அவன் ஒத்துக்குவானாங்க? அவளை பத்தின உண்மையெல்லாம் சொல்லி புரிய வைக்கணும். இவ சொல்றது மட்டும் உண்மையா இருந்தா அவனை நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது. உடம்பு சோர்ந்து போனவன் மனசு சோர்வடையக்கூடாது. நம்ம பையனை நம்மளே பாத்துக்கலாங்க. அவன் யாருக்கும் வேண்டானாலும் நமக்கு அவன் நிச்சயமா வேணுங்க. அவன் வேண்டான்னு நம்ம தூக்கி போட முடியுமாங்க? உண்மையை சொல்லணும்னா நம்ம பையன் தப்பிச்சிட்டான்னு நினைச்சுக்கலாம். இந்த உலகத்தோட எந்த மூளைக்காவது கூட்டிட்டு போய் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பேன். அவனை நான் குணப்படுத்துவேன். என் பையனுக்கு தேவைப்பட்டா நிச்சயம் இன்னொரு கல்யாணம் பண்ணி வைப்பான் இந்த சேது. அந்த கேவலமானவங்க கிட்ட இருந்து நம்ம பையனை நம்ம காப்பாத்தி ஆகணும். இங்க கூட்டிக்கிட்டு வரணும். அங்கிள் எப்ப எழுந்து நடப்பாரு தாத்தா? இப்ப வேணும்னாலும் எதிர்த்து நடக்கலாமா? ஆனா சோம்பேறித்தனம் ஒரு வேலை செய்ய வேணாம்ல. குளிப்பாட்டுறதுக்கும் ட்ரெஸ் மாட்டி விடுறதுக்கும் எல்லாத்துக்கும் நான் இருக்கேன்ல. அதனாலதான் சோம்பேறி ஆயிட்டான். அதனாலதான் நீங்க நடக்கவே மாட்டேங்கிறீங்களா அங்கிள்? அது என்னால முடியாதுமா. என்னால இனிமே நடக்கவே முடியாது. என்னைக்கும் இப்படியே தான் இருப்பேன், அடுத்தவங்களுக்கு பாரமா. அடிச்சேன்னு வச்சுக்கோயேன். பேசுறத பாரு. இங்க பாரு, உனக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல. சீக்கிரமா இதெல்லாம் சரியாயிடும். ஆமா, அதனாலதான் டெய்லியும் உங்களுக்காக நான் சாமி கிட்ட வேண்டிப்பேன். பாத்தியா, குழந்தைங்க வேண்டிக்கிட்டா கடவுளை கேட்பாரு. அதனால சீக்கிரமாவே உனக்கு குணமாயிரும். கம்முன்னு இரு. ஆமா, அதெல்லாம் விடு. உனக்கு அனுமல இருந்த கோவம் போயிடுச்சா? இல்ல. அனு அக்கா வரும்போது எனக்காக சாக்லேட் வாங்கிட்டு வராங்களான்னு பாப்போம். அக்கா சாக்லேட் வாங்கிட்டு வந்தாங்கன்னா சண்டே முடிச்சுக்கலாம். ஐயோ கடவுளே, அனு வரும்போது சாக்லேட் வாங்கிட்டு வரணுமே. இதோ இதோ வந்துட்டால. உன்னை பத்தி இப்பதாமா பேசிக்கிட்டு இருந்தோம். டாக்டர் என்ன சொன்னாரு? நான் ஹாஸ்பிடலுக்கு போகல. ஏன் நீங்க போகல? போகல, அவ்வளவுதான். என் மேல இருக்க கோபத்தினாலயா? நான் கூட வரலன்ற கோபம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு அப்போ வலி கம்மியா இருந்தது, அதான் போகல. அவர் அப்படி சொன்னாலும் நீங்க கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போகணும்லப்பா. நான் கட்டாயப்படுத்தின மாப்பிள்ள வரவே இல்லை. சரி, அதெல்லாம் விடு. உனக்கு ஆபீஸ் தானே பெருசு, மனோ இல்லல்ல. ஒரு தடவை போன் பண்ணி கேட்டியா? போன் பண்ணி கேட்கல. சரி விடுங்க. நான் போன் பண்ணப்ப அதையும் அவ கட் பண்ணிட்டா. அதான் என்னால தாங்கவே முடியல. ஐயோ, போன் பண்ணீங்களா? நான் அதை பார்க்கவே இல்லையே. போன் வந்ததை பார்க்காமலே அதை கட் பண்ணிட்டியா? மனோ, நான் போனை கட் பண்ணல. உன்கிட்ட ஆர்குமெண்ட் பண்ண நான் விரும்பல. அதுதான் சரி. இப்படிப்பட்ட சின்ன சின்ன சண்டைகள் பிரச்சனைகள்லாம் நல்லதுதான். அது அன்பு அதிகமாக்கும். ஐயோ, கல்யாணம் ஆனப்போ நானும் இவளோட அம்மாவும் எப்ப பார்த்தாலும் சண்டை போடுவோம். அதுல கிடைக்கிற ஒரு சந்தோஷம் இருக்கே. என்ன ரூமுக்கு கூட்டிட்டு போறீங்களா? அதனால என்ன? ஆமா, அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம். நீ அம்முக்கு சாக்லேட் வாங்கிட்டு வந்தியா? ஷோ, நான் அதை மறந்து போயிட்டேன். அம்மு, நாளைக்கு வாங்கிட்டு வரேன். என்ன? அப்போ அம்முவோட சண்டை இன்னைக்கும் முடியாது. இல்ல, வெளியே போகும்போதெல்லாம் அக்கா எனக்கு சாக்லேட் வாங்கிட்டு தான் வருவாங்க. ஒரு நாளும் மறந்ததே இல்ல. இன்னைக்கு மறந்துட்டாங்க.
அவ மனசுல இப்போ ஞாபகம் வச்சுக்கதான் நிறைய விஷயம் இருக்கு. கிச்சனுக்குள்ள வரதே உனக்கு பிடிக்காதே. இன்னைக்கு உனக்கு என்ன ஆச்சு? உனக்கு என்ன ஆச்சு அனு? நீ ரொம்ப டயர்டா இருக்க. எனக்கு எந்த டயர்டும் இல்ல. ஆனா உன்னை பார்த்தா அப்படிதான் தெரியுது. நான் ஒன்னும் ஸ்போர்ட்ஸ் விளையாட போயிட்டு வரல டயர்டா இருக்கிறதுக்கு. நீ ஆபீஸ்க்கு தான் போயிட்டு வந்தேன்னு எனக்கு தெரியுது. ஆனா பார்த்தா டயர்டா இருக்கேன்னு தான் நான் கேட்டேன். உனக்குள்ள ஒரு சின்ன மாற்றம் வந்தாலும் பெத்தவளால என்னால அதை புரிஞ்சுக்க முடியும். அது கடவுள் கொடுக்கிற திறமை. எங்களை சுத்தி என்ன நடந்தாலும் பெத்தவங்களோட பாதி கவனம் குழந்தைங்க மேலதான் இருக்கும். அது உனக்கு தெரியுமா? உனக்கு அது தெரியும்ல? இல்ல, ஏன்னா நான் அம்மாவோட அம்மா இல்லையே. ஆனா நான் ஒரு பொண்ணு. பசங்களோட கவனத்திலையும் அம்மா அங்க இருப்பாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அனு, நீ எதையும் மனசுல வச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்க. அது என்னன்னு என்கிட்ட சொல்லு. எனக்கு ஒரு டீ குடிக்கணும், அப்புறம் குளிக்கணும். கொஞ்சம் என்ன நிம்மதியா விட முடியுமா? அனு, ஒரு நிமிஷம் நில்லு. அனு, நீ நாளையில இருந்து போக வேண்டாம், வீட்ல இருந்துகிட்டு மனோவை கவனிச்சுக்கோன்னு சொல்ல வரீங்கன்னா எதுவும் சொல்லாதீங்க. நான் ஆபீஸ்க்கு போவேன். அது எனக்கு தெரியும். இனிமே நான் அந்த விஷயத்தை பத்தி உங்ககிட்ட பேச மாட்டேன். கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாதவங்க கிட்ட எதுக்காக நான் அதை சொல்லணும்? உன் மேல எண்ணெயும் மருந்தோட வாசனையும் வர மாதிரி இருக்கே, என்ன இது? எப்பவுமே நீ இந்த மாதிரி ஸ்மெல் யூஸ் பண்ண மாட்டியே, என்ன அது? நேத்துல இருந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் வித்தியாசமா இருக்கட்டுமே நினைச்சேன். இப்போ அது ஒரு பிரச்சனையா? நீ ஆபீஸ்க்கு போகும்போது இதை யூஸ் பண்ணல, இங்க நீ வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஸ்மெல் வருது. நீங்க எதுக்காக இப்படி என் பின்னாடியே சுத்திட்டு இருக்கீங்க? ஒரு விஷயத்தை கேட்க மறந்துட்டேன். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு எதிரி இருந்தாங்க. அவரு அடிக்கடி கணக்க பத்தி மட்டும்தான் பேசிக்கிட்டே இருப்பாரு. மேக்ஸ் தான் அவரோட உலகம். வாழ்க்கையில நடக்கிற எல்லாத்தையும் அவரு கணக்கு கூட சேர்த்து பேசுவாரு. யார் அந்த எதிரி? எனக்கு எனக்கு தெரியாதானோ. எனக்கு எதிரிங்க யாரும் இல்ல. அதானே சொல்ல மாட்டீங்க. நான் அதை கண்டுபிடிச்சுக்கிறேன். அது அனு, நான் சும்மா தான் கேட்டேன். இத பத்தி நினைச்சு டென்ஷன் ஆயிக்க வேண்டாம். ஒரு விஷயம் கிடைச்சிட்டா அது போதுமே உங்களுக்கு. அண்ணா எவ்வளோ ஆச்சு? 60 ரூபாய் சார். நான் ஆட்டோவோட விலையை கேட்கலண்ணா. நீங்க சும்மா பேசாம காசை கொடுங்க சார். வந்துட்டானுங்க. ஐயோ, சேஞ்ச் இல்லையண்ணே. சேஞ்ச் வேணும் சார். கிரண், என்கிட்ட சேஞ்ச் இல்லை. ஒரு 60 ரூபா எடுத்துருவாங்க. இந்தா. நீ காசு வச்சுட்டு காத்துட்டு இருந்தியா? உன்கிட்ட இருக்காதுன்னு எனக்கு தெரியும், அதான் கொண்டு வந்தேன். ஓ, அது சரி. அப்போ
கையில ₹1 கூட இல்லாம தான் என் கூட நீ தங்க வந்திருக்கியா? பாக்கெட்ல இருக்குடா. அப்படியா? சரி வா. அப்போ இதுக்கப்புறம் நான் இன்னொருத்தருக்கும் சேர்த்து சாப்பாடு செய்யணும் இல்ல? ஆமா. நீ எனக்காக செலவு பண்ற காசை எழுதி வச்சுக்கோடா. இந்த ஸ்ரவன்குமார் தமிழ் சினிமால ஒரு பெரிய எழுத்தாளனா ஆனதும் அப்போ வட்டியோட சேர்த்து உன் காசை திருப்பி கொடுத்துற. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். சின்ன வயசுல நீ எனக்கு செஞ்ச உதவியெல்லாம் வச்சு பார்க்கும்போது உனக்காக நான் எவ்வளவு வேணாலும் செலவு பண்ண வேண்டாம். அப்போ அது சரி, உனக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? என்ன நண்பா? ஞாபகம் இல்லாம எப்படி? அதனால்தான் நீ ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னதும் உட்காரு உடனே உன்னை வர சொன்னேன். நம்ம ஊர்லயே இருந்தா என்னால சினிமாவுக்குள்ள போக முடியாது. அதனாலதான் நான் சென்னைக்கு வரலான்னு முடிவு பண்ணேன். டைரக்டர் கிட்டயும் ஹீரோ கிட்டயும் கதை சொல்லணும். இங்க தங்குனா ஈஸியா எல்லாரையும் பார்க்கலாம். இதான் என் பிளான். நடக்கட்டும். உனக்காக நான் எல்லா சப்போர்ட்டும் பண்ணுவேன். நீ இங்கேயே தங்கிக்கலாம், நான் இங்க இருக்கிற வரைக்கும். ரொம்ப நன்றிப்பா. ஆனா உனக்கு லக் இல்லைன்னு வையே, கொஞ்ச நாளைக்குள்ள நீ என்னை விட்டு போக வேண்டியது இருக்கும். ஏன் நண்பா அப்படி சொல்ற? என் கூட அனு மட்டும் வந்தா அவளை கூட்டிட்டு என்னோட வீட்டுக்கு போயிருவேன். அத பத்தி எல்லாம் உன்கிட்ட போன்ல சொல்லிட்டேன்ல. கடவுளே, அணுக்கு ஞாபகம் திரும்ப வரக்கூடாது. எனக்கு இன்னும் கொஞ்ச நாளைக்கு இங்க தங்கணும். டேய், நான் உன்னை அடிச்சிருவேன் பாத்துக்க. சாரி. டேய், நீ மட்டும் இல்ல, வேற யாரு வேணாலும் அந்த வேண்டுதல் நடக்க போறதில்ல. அணுவுக்கு ஞாபகம் திரும்ப கிடைக்கும் சீக்கிரமே. அவ என் கூட கண்டிப்பா வருவா. டேய் நண்பா, உன் கதையை நம்ம சினிமாவா எடுக்கலாமேடா. பேசாம இருடா, நீ தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்காத. நீ இப்படி காத்திருக்கிறதுல ஒரு த்ரில் இருக்குடா. நீ போன்ல பேசும்போது எனக்கு அது நல்லாவே புரிஞ்சுது. ஒருவேளை அணுவுக்கு ஞாபகம் திரும்ப கிடைச்சாலும் அணு உன் கூட வந்துருவா, உன்னை ஏத்துப்பான்னு நீ எதை வச்சு நான் நம்புற? எனக்கு நம்பிக்கை இருக்குடா, அவ என் கூட வருவா. எங்களுக்கு கல்யாணம் ஆனது அவளுக்கு தெரியாது. ஆனா அவ அம்மாவுக்கும் மனுவுக்கும் தெரியும். அவங்க அதையெல்லாம் மறைச்சிட்டு தான் மனு அவளுக்கு கல்யாணம் பண்ணாங்க. உண்மையிலே அது துரோகம் தானே. அவங்க அம்மாவும் மனுவும் சேர்ந்து அவளை ஏமாத்திட்டாங்க. எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் அவ என் கூட வருவான்னு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஞாபகம் திரும்ப வந்தா அனு எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்குவா. அவங்கள வெறுத்து ஒதுக்கி என் கூட வருவா. அப்போ நாம அப்படியே எதிர்பார்க்கலாம்ல? எதிர்பார்ப்பு இல்ல, எனக்கு நம்பிக்கை இருக்கு. அனு என்னுடைய மனைவியா என் கூட வாழ்ந்தவ. அவன் தாலி கட்டினாலும் அனுவை ஒரு நாள் கூட அவனால தொடவே முடியல. அதுக்கு நான் எப்பவும் விட்டதில்ல. இப்ப சத்யஜித் எங்க இருக்கான்? அவன் ஜாமீன்ல வெளியே வந்திருக்கான். நான் உன்னை விட்டு சீக்கிரமா போனாலும் பரவாயில்ல, நீ சந்தோஷமா இருக்கிறத நான் பார்த்தா போதும். அணுவும் நீயும் ஒன்னா சேர்ந்து இருந்தா போதும். ஏண்டா, நீ ஊர்ல இருந்து வரும்போது எனக்காக ஊர்காலம் கொண்டு வந்திருக்க போல. டேய், இது அதெல்லாம் கிடையாது. சினிமாவோட கொஞ்சம் சீடிங்க. இதெல்லாத்தையும் பார்த்துதான் நான் புதுசா சினிமா எழுதணும். நீ முன்னேற மாதிரி எனக்கு எதுவுமே தோணலடா. அப்படின்னா என்னோட ரூம் எங்க? மேலதான். போலாம். வா. அது வேண்டாமா? இந்த புடி. அத குடுறா. வா மேல வா. இன்னைக்கு வராம இருந்தா நல்லா இருக்கும். குங்கும பூட்டின் மங்களம், நெஞ்சம் இரண்டின் சங்கமம், நெஞ்சம் இரண்டின் சங்கமம், இரண்டன கூடும், இளமை ஒன்றன பாடும்.
பயந்துட்டியா? என்ன நீங்க இங்க வந்து தூங்குறீங்க? அங்க கொசு. ஐயோ, நிறைய கொசு. நான் சொன்னல, நீ என் முன்னாடி அப்படி நடந்துக்கிறே தவிர அவ்வளவுதான். மனசுல முழுசா இருக்கிற கோவம் இன்னும் உனக்கு போகல. நான் சொல்றது சரிதானே? அதெல்லாம் அட, இருக்கு இருக்கு இருக்கு. மனசுல என் மேல கோவம் இருக்கு. இங்க பாரு, நான் முன்னாடி தப்பு பண்ணிருக்கேன். உன்னோட மனசையும் கஷ்டப்படுத்தியிருக்கேன். நீ நீ என்ன மன்னிச்சிருப்பா. எனக்கு எனக்கு மன்னிப்பு கொடுப்பா. ஏங்க, என்னங்க இது? நான் அதெல்லாம் மறந்துட்டேன். அணுவை பத்தி தான் நான் கவலைப்பட்டுட்டு இருக்கேன். அதனால தான் நான் இப்படி இருக்கேன். அணுவோட நிலைமை என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துது. ஏன் அவ அப்படி நடந்துக்கிறானே தெரியல. எனக்கு புரியுது. அது எதையும் நீ மனசுல தயவு செஞ்சு எதையும் வச்சுக்காத. இதெல்லாம் புருஷன் பொண்டாட்டிக்கு இடையில நடக்கிற சின்ன பிரச்சனையா நினைச்சுக்கிட்டாலே போதும். எல்லாம் சரியாயிடும். வேற எல்லா தொல்லையும் போயிடுச்சுல்ல, அதையே பெரிய புண்ணியமா நினைச்சாலே போதும். அணு மூலமா அவன் என்கிட்ட நிறைய கேள்விகள் கேக்குறான். அவனுக்கு எந்த பயமும் இல்ல. நான் அவ பின்னாடியே இருக்கேன்னு அறிகுறி காமிச்சிட்டே இருக்கான். ச்சே, அத விடு. அவனால எதுவுமே பண்ண முடியாது. இங்க பாரு, சாக்லேட் குடுக்கலனாலும் அணு மேல இருந்த கோவம் எல்லாம் அம்முக்கு போயிருச்சுன்னு நினைக்கிறேன். அம்மு அணுவோட ரூம்ல தூங்கிட்டான்னு நினைக்கிறேன். அக்கா மேல எனக்கு இருக்கிற கோவம் அவ்வளவு சீக்கிரமாலாம் போகாது. குட் நைட். அப்போ நீங்க குட் நைட். அம்மா, மனோ எங்க? அதோ அங்க இருக்காரு. இங்க உட்கார்ந்துட்டு இருக்கியா நீ? ரூம்ல இருப்பீங்கன்னு நினைச்சேனா? காலையில எந்திரிக்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதனால கிளம்பவும் லேட் ஆயிடுச்சு. நான் ஃபோன் பண்றேன். மெடிசன் டைம்க்கு சாப்பிடணும். அதே மாதிரி ஃபுட்டும். என் மேல கோவப்படக்கூடாது. நான் வரேன். சாயந்தரம் பாப்போம். அந்த ஆஃபீஸில் நானும் தான் கொஞ்ச நாளைக்கு வேலை பார்த்துருக்கேன். அங்கே என்ன அப்படி பிஸியான வேலை இருக்கு? ஆனால் அணு அங்கே சாதாரண ஸ்டாஃப் தான். அவள் இல்லைனா கூட பதிலுக்கு இன்னொரு ஸ்டாஃப் இருக்காங்க. எதுக்காக இப்படி அவசரப்பட்டு ஓடுறான்னு எனக்கு புரிய மாட்டேங்குதா. மனோ, நீ ஒரு விஷயத்த கவனிச்சியா? அவ ஈவினிங் வரும்போது ரொம்ப டயர்டா இருக்கா. நேத்து ஏதோ ஒரு ஆயில் மருந்து ஸ்மெல்லு அவ உடம்புல இருந்து வந்துகிட்டே இருக்கு. நான் அதை பத்தி கேட்டப்போ அவ என்கிட்ட என்ன சொன்னா தெரியுமா? இன்னையில இருந்து நான் அதையெல்லாம் யூஸ் பண்றேமான்னு சொல்றா. கிரனோட கேரக்டரை பத்தி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல. அவன் ரொம்ப கோவப்பட்டுக்கிட்டே இருப்பான். சுயநினைவே இல்லாத மாதிரி தான் சில நேரங்கள்ல அவன் அப்படி நடந்துப்பான். கணக்கு தான் அவனோட உயிர். எதை பத்தி பேசினாலும் கணக்கோட சம்பந்தப்படுத்தி தான் அவன் பேசிட்டு இருப்பான். நேத்து அணு என்கிட்ட கேட்டா, எதுலயும் கணக்கோட சம்பந்தப்படுத்தி பேசுற ஒருத்தர் உங்களுக்கு எதிரியா இருந்தாரான்னு கேட்டா. அதுவும் பல வருஷங்களுக்கு முன்னாடி. அதுக்கான பதில் கிரண் மட்டும்தான். அவன் எனக்கு எதிரியாதான் இருந்தான், அப்பவும் இப்பவும்.
எப்பவுமே அவனை என்னோட மருமகங்கிற ஸ்தானத்துல வச்சு பார்க்கவே முடியல. அப்போ கிரண் எல்லாத்தையும் அணுகிட்ட சொல்லியிருப்பானோ? அதனால்தான் அணு என்னை அவாய்ட் பண்றானா? ஆனா அணு கிட்ட அவன் எல்லா உண்மைகளையும் சொல்லியிருக்கவே மாட்டான். இத மட்டும் சொல்றவ எல்லாத்தையுமே சொல்லியிருப்பா. அவரும் போய் பயமுறுத்துனதோட அவன் அமைதியாயிட்டானுதான் நானும் நம்பிட்டு இருக்கேன். அதெல்லாம் நம்ம சும்மா நினைக்கிறோமா? அவ ஒன்றும் அமைதியெல்லாம் ஆகல. நீங்க வேணா பாருங்க, ஒண்ணுக்கு பின்னாடி ஒண்ணுன்னு இன்னும் நிறைய கேள்வி வரும். கடைசியா கேட்க போற கேள்வி, எதுக்காக இது எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து மறைச்சிங்கன்ற கேள்விதான். அவர்கிட்ட இருந்து எதுக்காக என்ன பிரிச்சு கொண்டு வந்தீங்கன்ற கேள்விதான். எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் மனு எதுக்காக என்ன கல்யாணம் பண்ணாங்கிற கேள்விதான். இல்ல, அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. அணுக்கு உண்மை எப்பவுமே தெரியாது. நம்மள பயமுறுத்துறதுக்காக நான் பின்னாடியே இருக்கேன்னு காட்டுறதுக்காகவும் ஒரு பிளானிங் தான். அதுதான் அந்த கேள்விங்களுக்கு பதில். எதுவா இருந்தாலும் அணு அந்த ஆபீஸ்க்கு போறது ஆபத்துன்னு தான் தோணுதா? கொஞ்ச நாளைக்கு நீங்க 2 பேர் வெளியில போனா என்ன? அதுதான் ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏதாவது டூர் போலாமே. அவகிட்ட பேசி பாருங்க. ஒரு மாற்றம் கண்டிப்பா தேவை. அவ வரமாட்டாமா? அவ எங்கேயும் வரமாட்டா. என்னாலையும் சில விஷயங்களை புரிஞ்சுக்க முடியுது. நான் அந்த அளவுக்கு ஒன்றும் முட்டாள் இல்லை. ஆபீஸ்க்கு லீவ் போட்டீங்கல்ல? ஆமா சுவாமி, அணுவுக்கு சிகிச்சை முடிகிற வரைக்கும். இவ்வளவு நல்ல நண்பரை நான் முதல் தடவையா பார்க்கறேன். உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசு. ஒரு ஃப்ரெண்டுக்காக உங்க சொந்த வேலையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இங்க வந்திருக்கீங்க. உண்மையை சொல்லட்டுமா கிரண், இந்த காலத்துல புருஷன் கூட இந்த அளவுக்கு செய்ய மாட்டான். ரொம்ப கஷ்டமா நினைப்பான். அப்படி இருக்கும்போது ஒரு ஃப்ரெண்டா இருந்து இவ்வளவு தூரம் உதவி செஞ்சிருக்கீங்க. அன்பா பாத்துக்கிற புருஷனுங்க தான் பொண்டாட்டிக்காக என்ன வேணாலும் செய்வாங்க சுவாமி. மனைவியோட ஒவ்வொரு கஷ்டத்திலையும் கவலையிலையும் துணையா இருப்பாங்க. அப்படிதான் என் மனைவி விரும்புற ஒரு புருஷனா இருக்க. அனு என்னுடைய மனைவி. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.